வெல்கம் டு அரசியல் டாக்கி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் இடைத்தேர்தல். இந்த படத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, உலக வரலாறுலேயே பொதுவாக ஒரு கட்சி தேர்தலில் நிற்குது அப்படின்னா அந்த கட்சி ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்னு தேர்தல் முடிவு வரைக்கும் டிவியை பார்த்துக்க இருப்பாங்க. ஆனால் இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும், அதாவது அண்ணன் கட்சியை பொறுத்த வரைக்கும், இந்த கட்சி டெபாசிட் வாங்குமா வாங்காதா அப்படின்னு ஒரு நாள் முழுக்க பார்த்துக்காங்கன்னா இப்போ இந்த படம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இந்த படத்தில் ஹீரோக்கு ஒரு புத்திசாலித்தனம் இருக்குது. அதாவது தேர்தல் வந்துட்டாலே ஒரு இளிச்சவாய் வேட்பாளரை எங்கேயாவது ஒருத்தர் நிப்பாட்டி டெபாசிட் தொகையை அவங்களே கட்ட வைக்கிறது. இங்கே தான் என்னடா புத்திசாலித்தனம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒருவேளை அண்ணன் மட்டும் டெபாசிட் தொகை கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், வாங்கின திருநிதி எல்லாமே டெபாசிட்டுக்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. இதில் புத்திசாலித்தனமும் இருக்குது, நம்ம பாராட்ட வேண்டியிருக்கு. இன்னொரு பக்கம் மற்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பலமுனை போட்டி இருக்கும், கடுமையான போட்டிகள் இருக்கும். அப்போல்லாம் அண்ணனுக்கு டெபாசிட் போயிருக்கு. ஆனால் இந்த தேர்தலில் என்ன ட்விஸ்ட்டுனா, ஏற்கனவே ஆளுங்கட்சி மேலே மக்கள் கோபமாக இருக்காங்க, அப்போ மாற்ற விரும்புகிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னும் போது இவங்க மாற்று இல்லைங்கிறது இந்த படத்தில் நல்லாவே தெரியுது. ஏன்னா இந்த படத்துலேயே டெபாசிட் போயிடுச்சு அண்ணனுக்கு. அதான் இங்கே வேடிக்கையாக இருக்குது. மொத்தத்தில் இந்த படத்தில் ஹீரோ என்ன மாதிரி பயணம் பண்ணியிருக்காரு, அவருடைய இந்த படத்தோட ட்ராவல் என்ன அப்படின்னு பார்த்தா, ரோட்டில் போகிறவங்க வரவங்க, சும்மா ஃபேஸ்புக்கில் எழுதுகிறவங்க, ட்விட்டரில் எழுதுகிறவங்க எல்லாரையும் வா சண்டைக்கு வா, ஒத்தைக்கு வா, உனக்கு பாக்ஸிங் தெரியுமா, கராத்தா தெரியுமா, லூடோ தெரியுமா, கேரம் போர்டு தெரியுமா அப்படின்னு சண்டைக்கு இழுக்கிறது. நான் ரெடி, நான் வரேன் அப்படின்னு வந்ததுக்கப்புறமா இல்லை நான் வரல அப்படின்னு தம்பிகளை வச்சு பதில் கொடுக்க வைக்கிறது. இப்படியே ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாலும் ஒரு படி மேலே போய் ஹீரோ செத்துப்போன பெரிய பெரிய தலைவர்கள் போய் சண்டைக்கு இழுக்கிறது, திரும்பி வந்து பதில் சொல்ல மாட்டாங்கன்ற தைரியத்தில். அதுக்கப்புறமா பத்திரிகையாளர்கள்ட்ட உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டால், நீ ஆதாரத்தை கொடு அப்படின்னு திரும்பி அங்கே கேட்குறதுலாம் ஒரு பக்கம் சர்ப்ரைஸாக இருக்கிற சஸ்பென்ஸாகவும் இருக்குது. இன்னொரு பக்கம் நிருபர்கள்லாம் உண்மையை சொன்னால் பிக்காய் பையன் அப்படின்னு திட்டுறது. இதுக்கு நடுவில் வளர்த்து விட்ட இந்த பெரியோர்கள் எல்லாரையுமே பிகிடி பகிடி அப்படின்னு திட்டுறது. இதெல்லாம் தாண்டி படத்தில் சுவாரஸ்யம்னு பார்த்தா ஆமக்கறி, பன்னிக்கறி, துப்பாக்கி எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கதை எனக்கு புதுசாக கண்ணில் பட்டுச்சு. அந்த கதை நீங்களே பாருங்களேன்.